ஹாய், ஹலோ எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன ஸ்டோரி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ கேளுங்க. எத்தனை பேர் வந்து இத கடந்து வந்திருக்கீங்க? இல்ல எத்தனை பேருக்கு மனசுல இந்த மாரி தோணியிருக்குங்கிறத எனக்கு சொல்லுங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம். படிச்சு முடிச்சோனே டீச்சர் அப்படிங்கிற சின்ன வயசுல யார கேட்டாலும் ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்றது டாக்டரு அந்த மாரிலாம் சொல்லிட்டு டீச்சர்ன்னு தான் சொல்லுவோம். சின்ன வயசுல விளையாடலாம் செஞ்சிருக்கோம் டீச்சர் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஜாப்க்கு நம்ம போம்பொழுது, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க ஆ 50,000 1,00,000ன்னு வாங்கிக்கிட்டு ஜாலியா இருக்காங்கங்க. இப்போ வந்து வந்து ஃபோன்ல எல்லாமே அப்டேட் பண்ற மாரி கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ வந்து ஒர்க் வந்து ஃபோன்ல அதிகமா இருக்கு. ஆனா, ரொம்ப ஜாலியா, ரொம்ப கூலா நெனச்ச டைம்க்கு வர்றாங்க, நெனச்ச டைம்க்கு போறாங்க. நாட் ஒன்லி எல்லாரையும் நான் சொல்லல. ஒரு சில பேர சொல்றேன். நான் பார்த்த வரைக்கும். ஆனா, அவங்களுக்கு சம்பளம் நல்லாருக்கு, ஃப்ரீடமா இருக்காங்க. ஆனா, இந்த பிரைவேட் ஸ்கூல்ல போய் சேர்றோம் இல்லையா? எங்கள மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டுன்னு முடிச்சுட்டு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் ஒர்க் பண்ணேன். எங்களுக்கு வந்து சேர் கிடையாதுங்க. கிளாஸ்ல சேர் போட்டிருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் இத வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஒன் டே ஃபுல்லா சேர் இருக்காது. சேரே மொத்தத்தில கிளாஸ்ல இருக்காது. போர்ட்ல எழுதி போட்டுட்டாலும், பசங்க எழுதும் பொழுதும் நம்ம நிக்க தான் செய்யணும். ஏன் இந்த பார்ஷியாலிட்டி எனக்கு புரியல. அதில அவங்க கவர்மெண்ட்ல வாங்குற சம்பளத்தில பாதி கூட நாங்க வாங்க மாட்டோம். தெரியும்னு நெனைக்கிறேன் அந்த வேதனை. ஆனா, அவ்வளோ ஒர்க் பார்க்குறது நாங்க தான். பெர்சன்டேஜ் முடிக்கணும், போர்ஷன் முடிக்கணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், சென்டம் வாங்க வைக்கணும் அப்படிங்கிற எல்லா கமிட்மெண்ட்டும் எங்களுக்கு தான். ஹார்ட் ஒர்க் பண்ணுறது நாங்க தான். ஆனா, எங்களுக்கு அந்த சேலரியும் கிடையாது கூட. ஈவன் இந்த சேரும் குடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு தெரில. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் என் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் போர்ட்ல எழுதி போட்டுட்டு பசங்களோட, புள்ளைங்களோட போய் உட்காந்துருவேன். என்ன பண்றது? நம்ம எழுதி அவனுங்க பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன வேலை? நான் போய் உட்காந்துருவேன். ஆனா ரவுண்ட்ஸ் வரும்பொழுது, அ பிரின்சிபல் வரும்பொழுது நான் ஜன்னல பார்த்துட்டு எந்திரிச்சுருவேன். இத நெறையா வாட்டி ஏன்னா எல்லாருக்குமே நல்லது, கெட்டதுன்னு நெறையா இருக்கு. எல்லாருக்கும் புரியும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு சேர் எடுத்து நீங்க ஒர்க் பண்ண வச்சு அப்படி என்னத்த சாதிக்க போறீங்க? அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம். எத்தன பேர் மனசுல இந்த வேதனை இருக்குங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு. நான் அதுக்கப்புறம் பிரைவேட் ஸ்கூல்ல விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பிடிஏவா ஒர்க் பண்ணிட்டேன். உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. இருந்தாலும் இன்னும் இந்த பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்கலாம் ரொம்பவே பாவங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனா அதுக்கேத்த சம்பளமும் இல்ல, அதுக்கேத்த பெனிஃபிட்டும் கிடையாது. இத தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். தேங்க் யூ.